ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு சில பொருளை போட்டு காய்ச்சிட்டு ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்குறோம். ஹேர் ஆயில் அப்படிங்கிறது சாதாரணமான தேங்காய் தானுங்க. அந்த தேங்காய் வந்து ஒரு சில பொருளை போட்டு வந்து நம்ம அரைச்சி அது கூட போட்டு கொதிக்க வச்சு நம்ம அந்த தலையில தைக்கும் வந்து ஒரு சில முடிகள் வந்து உதிர்றது, அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல வந்து முடி வந்து முளைக்காம இருக்கிறதுலாம் முளைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருந்துச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் குழந்தைங்களாம் பிறந்தது பார்த்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. முடி வந்து உதிரவும் ஆரம்பிச்சிருச்சு நிறையா. அப்போ வந்து நான் என்ன சாதாரண நார்மல் தேங்காய் தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணி ஒரு சில பொருளை போட்டு வந்து தேங்காய் போட்டு காய்ச்சி அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 1 லிட்டர் தேங்காய் வாங்கி அதுக்குள்ள ஒரு சில பொருளை போட்டு வந்து யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் தயாரித்து தலைக்கு தேய்ச்சேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் முடி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, வளர்ந்துட்டு இருக்கு. இது மாதிரி முடியெல்லாம் முடி வந்து உதிர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முடி வளர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குட்டி குட்டி முடி நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். அதுல இருந்து அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய நெல்லிக்காய்ங்க. பெரிய நெல்லிக்காய் வந்து போட்ட வரைக்கும் எனக்கு வந்து முடி வந்து நிறைய கொட்டுறதும் கம்மியாயிருச்சு. முடி வந்து அந்த குட்டி குட்டி முடி வந்து மண்டையில் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த சொட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 10 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் முடி வந்து நல்லா வளர்றதுக்கு யூஸாக இருக்கும். கரிசலாங்கண்ணி இலை, இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டு பக்கத்துல இருந்து நான் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இதுவும் முடிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை வந்து சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து முடி வந்து கலர் வந்து செம்பட்டையா கலர் மாதிரி ஆயிரும். அதனால அளவாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலைங்க. இந்த செம்பருத்தி இலை தான் வந்து முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஊட்டம் கொடுக்கறக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஒத்த இதழ் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி பூ தான் இது. வந்து ரெட் கலர் செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, இது ரெண்டுமே வந்து எவ்வளோ கிடைக்குதோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி வேறு கிடைச்சாலும் கொஞ்சமாக வந்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ காட்டின இல்லைங்க, இந்த பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து எண்ணெய்க்குள்ள போட்டு காய்ச்சறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருகாப்பிலும் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதையும் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அரைச்சி காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் அந்த எண்ணெயும் கெடாது, நம்ம முடிக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். முடி வந்து வளராத இடத்துல கூட வந்து முடி வளர்றதுக்கு இதெல்லாம் வந்து நல்லா யூஸாக இருக்கும். வந்து நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாமே இப்படி ஒன்றா போட்டு நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கருகாப்பில், அப்புறம் கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை. இது வந்து அப்படியே போட்டு அரைப்படாதுங்க. அதனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் எவ்வளோ செம்பருத்தி பூ கிடைக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இனி வேற இந்த பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முடி வந்து நிறைய உதிர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா முடி வளர ஆரம்பிச்சிடும். செம்பருத்தி பூ வந்து ஒரு 10 எண்ணெய் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் வெந்தயம். இப்போ காமிச்ச பொருள்லாம் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. ஃபுல்லாக போட்டு அரைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய்க்குள்ள போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து சமையல் ரூமுக்கு வந்துட்டோம். எங்கள் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து 1 லிட்டரு தேங்காய்ங்க. லைட்டாக காஞ்ச பிறகு இந்த இதே நம்ம அதில் போட்டுடலாம். இப்படி போடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான வடைச்சட்டியை வச்சுக்கோங்க. போடும்போது இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கவனமாக போடுங்க, தெரிக்காத மாதிரி. இது வந்து இப்படி பச்சையாக நம்ம போடுறோம். இது வந்து நல்லா காஞ்சு எல்லாம் மேலால் மிதக்கும் போது நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா அந்த எண்ணெய் வந்து கலர் மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கலக்கி விட்டுருங்க காயும் போது, இல்லைன்னா அப்படியே கெட்டி கெட்டியாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இஞ்சி நல்லா வந்து ஒரு இதில் வரும். அப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு வருது. இப்போ நல்லா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சற வரைக்கும் நம்ம அதை அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து முடியெல்லாம் நிறைய உதிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே பயமா இருந்துச்சு. சின்ன பிள்ளைலாம் வந்து பாத்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து நிறைய ஒரு சீசரி இவ்வளவு முடி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஐடியா பண்ணேன். இது வந்து பண்ணி பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெய் காய்ச்சி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அதனாலதான் வந்து இது உங்களுக்கு நான் சொல்றேன். நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி காய்ச்சி பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி இயற்கையான பொருள் வந்து கிடைக்காதவங்க, கொஞ்சம் டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மேக்சிமம் கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்காதவங்க வந்து நீங்க வந்து கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனது இந்த மாதிரி ஆயிடுச்சு. 10 தடவை கேறிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் நம்ம போட்ட இலையெல்லாம் வந்து நல்ல கலர் மாறி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சினீங்கன்னா வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இஞ்சி நல்ல ஒரு ஆயில் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே வந்து நல்லா அடுப்புலேயே வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். நைட்டெல்லாம் அப்படியே விட்டுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு ஒரு குண்டான நல்லா நீட்டாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். வடிகட்டிட்டு அந்த துணியை வந்து ஒரு நூல் போட்டு நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா புழிஞ்சு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெகுலராக நீங்கள் எப்படி தேங்காய் ஊற்றி வைப்பீங்களோ அந்த பாட்டிலில் நீங்கள் அளவாக ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு ரெகுலராக இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நல்லா முடி வந்து கொட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து ஹேர் ஆயில் தயாரிச்சிருக்கிறேன். இன்னும் இதில் ஏதாவது ரெமிடிஸ் ஏதாவது சேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து தலையில் தேய்ச்சிட்டே இருக்கணும். வாரத்தில் 1 நாள் மட்டும் தலைக்கு குளித்தா போதும். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கூட குளிச்சுக்கலாம். இப்போ நான் தேய்க்கிற மாதிரி வந்து நீங்கள் முடியுடைய வேர்க்காலில் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருப்பாகவும் முடி வந்து உதிராது. முடி வளராத இடத்துல கூட குட்டி குட்டியாக முடி வளர ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.